எங்க வீட்ல கனி கூட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முந்தின நாள் நைட்டே வந்து ஒரு பெரிய தாம்பூல தட்டுல பலா, வாழை இதுதான் வந்து நெசசரி ஐட்டம் சித்திரக்கனிக்கு. இன்னும் உங்களுக்கு நெறைய ஃப்ரூட்ஸ் வைக்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்க இஷ்டம் போல வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த மரத்தவே மொட்டையாக்கிட்டாங்க எங்க வீட்டு பக்கத்துல. 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது எக்கச்சக்க பூ இருந்தது. நைட்டு போய் பார்க்கும்போது ஒரே ஒரு கொத்து தான் கிடைச்சது. அப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சுட்டேன். வெத்தலை, பாக்கு, கண்ணாடி, லெமனு, ஒரு கப்பில் உப்பு, மஞ்சத்தூள். இதுதான் வந்து கண்டிப்பா இந்த தாம்பூல தட்டுல வந்து வைக்கணும். இன்னொன்ல வந்து நோட்டு, சில்லற காசு ஏதாவது கொஞ்சம் தங்கம், வெள்ளி இருந்தா அந்த மாரி நம்ம வைக்கலாம். கண்டிப்பா சில்லற காசு வந்து நம்ம வைக்கணும் இன்னொரு தட்டுல. இப்போ 2 தட்டும் ரெடி ஆயிடுச்சு. அத வந்து சாமி ரூம் முன்னாடி வச்சிரணும். நீங்க சித்திரக்கனி அன்னைக்கு எந்திரிச்ச உடனேயுமே இந்த கண்ணாடியில முழிக்கணும். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது அந்த பழ வகைகள் எல்லாமே தெரியும். இந்த காசு, சில்லற காசு வச்சிருக்கோம்ல அதுவும் தெரியும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த வருஷம் வந்து நல்லா வந்து இனிப்பா, சுபிக்ஷமா நம்ம வீடு இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். உங்க வீட்ல எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.